வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பழமொழிக்கான விளக்கம் தான். அந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு அந்த பழமொழி நம்ம பார்த்துருவோம். அந்த பழமொழி மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். 5ம் 3ம் இருந்தால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள். 5ம் 3ம் இருந்தால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள். இதுதான் இந்த பழமொழி. அந்த 5ம் 3ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு இன்றைக்கி ஒரு 50-55 வயது உள்ள சமைக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 5ம் 3ம் அப்படின்னா என்னென்னு. அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் பாட்டிங்க வச்சுருக்கிறது 5.5 பெட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த 5.5 பெட்டி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சமைக்கிறவங்களுக்கு முக்கியமாக தெரியும். ஆனால் சமையல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சில பேர் சரி அப்படின்ட்டு விட்டுடுவாங்க, சமைக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லாமல். அப்படி அந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த 5.5 பெட்டினா என்னன்னே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த 5.5 பெட்டினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? வீட்டில் இன்றைக்கி தாங்க நமக்கு இந்த சின்னதாக காய்ச்சல் வந்தாவோ, சளி பிடிச்சாவோ, தலைவலி வந்தாவோ நம்ம மருந்தகத்துக்கு போய் ஒரு மாத்திரை மருந்து தைலம்னு வாங்கி தடவுறோம். ஆனால் அன்னைக்கு இந்த பாட்டிகள் வச்சுருந்த அந்த 5.5 பெட்டி இந்த நோய்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி உடல்நிலை சரியாக இல்லாமல் போகிறது எல்லாத்துக்குமே இந்த 5.5 பெட்டியிலேருந்தே மருந்து கிடைக்குங்க. அதுதாங்க அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நாம் அந்த 5.5 பெட்டி பற்றி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த 5.5 பெட்டியில் தாங்க இந்த 5ம் 3ம் இருக்குது. அதில் அந்த 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்ம சமைக்கும் பொழுது நமக்குன்னு அந்த 5.5 பெட்டியில் நிறைய வச்சுருப்போம். நமக்கு சமையலுக்கு தேவையான எல்லாமே அந்த சமையலுக்கு தேவையாக வச்சுருக்கிற பொருள்களில் நிறையா இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. சுவை கூட்டுவதற்காகவும், நிறம் மாறிகள் பார்க்க கண்ணுக்கு அல்லது பார்க்க சாப்பிட ஆசையாக தூண்டுற வகையிலும் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அது இன்றைக்கான அறிவியல் தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் சமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது இந்த 5, 3. அப்போ அந்த 5, 3 அப்படிங்கிறது மொத்தமாக 8. இந்த 8 பொருள் இருந்தால் போதுங்க. ஒரு சமையல்னால் என்னான்னு தெரியாத குழந்தைங்கள் கூட இந்த 8 பொருள்கள் இருந்துச்சுன்னா சிறப்பாக சமைச்சு முடிச்சிடுவாங்க. அதில் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள் அப்படின்னா, கறி அப்படின்னு சொல்கிறதுல 2 வகை இருக்குது. காய்கறிகளும் இருக்குது, அப்புறம் கறிகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஓடுவது, பறப்பது, நடப்பது, இதுதான். அதில் இப்போ நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல அந்த 5. அந்த 5 என்னென்ன அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது தான். முதல்ல சொல்லலாம்னா கடுகுங்க, அடுத்தது மிளகு. இந்த மிளகை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. இந்தியாவை தேடி வந்த ஐரோப்பியனுடைய வருகை அப்படின்னா வணிகம் செய்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வணிகம் செய்கிறதுக்கு என்ன பொருள் வாங்க வந்தாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு தாங்க. மிளகு தாங்க. அந்த மிளகு எதுக்காக வெளிநாட்டிலேருந்து தேடி வந்தாங்க தெரியுமா? இந்த மிளகு அப்படிங்கிறது வெறுமனே சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க. இந்த மிளகுக்குன்னே ஒரு தனி பழமொழியே உண்டு. அந்த பழமொழி நம்ம அடுத்த பல பதிவில் நம்ம சொல்கிறேன். அந்த மாதிரி மிளகை தேடி வந்தது தாங்க ஐரோப்பியனுடைய வருகை. அதனால் நம்மளுடைய இந்திய வரலாறு எவ்வளவு மாறி போயிருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு சிறு குறிப்பு. அடுத்தது இந்த மிளகுக்கு அடுத்தது சீரகம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம், அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி. இது தாங்க இந்த 5. அப்படி வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி. இது அடுத்தது இந்த 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
உப்பு, புளி, காரம். இதுதாங்க 3. இந்த 5ம் இந்த 3ம் இருந்தாவே ஒரு கறி குழம்பே சமைக்க முடியும். சமையல்லாம் என்னன்னு தெரியாத ஒரு குழந்தைங்க கூட அதுதான் அறியா பெண் அப்படின்னு சொல்கிறது. இதுதாங்க இந்த பழமொழியினுடைய விளக்கம். திரும்ப பழமொழி நான் முழுசாக ஒரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கேளுங்க, அதுக்கான விளக்கம் புரியும். 5ம் 3ம் இருந்தால் அறியா பெண்ணும் கறி சமைப்பாள். இதுதாங்க இந்த பழமொழி. இந்த பழமொழி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.